வடிவேலன் வடிவழகை ரசித்திடும் பக்கன் வான் வீதியெல்லாம் கொலுவிருக்கும் வேலும் மயிலும் மனவீதியில் உலாவரும் மகேசன் மகன் முருகனை பக்கன் தனது ஆத்மாவில் ஆராதிக்கிறான். முருகன் அடியார் எழுதி வைத்த நூலகமே, பக்தி பாமாலைகளில் லோகமே, அவை வாடாத முருகன் அருளின் பிரகாச வாசனை மாலைகள். அந்த பாமாலைகளை பாடி பாடி இறைவனை தேடுகிறான் பக்தன். அன்பின் வலை விரித்து முருகனை பிடிப்பான் பக்கன். அன்பு வலையில் அகப்படும் முருகன் தேவட்கடலின் தலைமை மீனே. பண்பின் வாசனையை நுகரும் ஞானத்தின் ஆசியே முருகன் என்ற பழனி சந்நியாசியின் ஆசி. அடியாருக்கு அடியவன் என்றாகி ஆறு கால பூஜையிலும் பக்தனுக்கு ஆறுதல் தருவான் முருகன். வடிவேலன் வடிவழகை ரசித்திடும் பக்தன் வான் வீதியெல்லாம் கொலுவிருக்கும் வேலும் மயிலும் மனவீதியில் உலாவரும் மகேசன் மகன் முருகனை பக்கன் தனது ஆத்மாவில் ஆராதிக்கிறான். வடிவேலன் வடிவழகை ரசித்திடும் பக்தன் வான் வீதியெல்லாம் கொலுவிருக்கும் வேலுமன் மனவீதியில் உலாவரும் மகேசன் மகன் முருகனை பக்கன் தனது ஆத்மாவில் ஆராதிக்கிறான். முருகனடியார் எழுதி வைத்த நூலகமே, பக்தி பாமாலைகளின் லோகமே, அவை வாடாத முருகனருளின் பிரகாச வாசனை மாலைகள். அந்த பாமாலைகளை பாடி பாடி இறைவனை தேடுகிறான் பக்தன். அன்பின் வலை விரித்து முருகனை பிடிப்பான் பக்தன். அன்பு வலையில் அகப்படும் முருகன் தேவர்கடலின் தலைமை மீனே. பண்பின் வாசனையை நுகரும் ஞானத்தின் ஆசியே முருகன் என்ற பழனி சந்நியாசியின் ஆசி. அடியார்க்கு அடியவன் என்றாகி ஆறு கால பூஜையிலும் பக்தனுக்கு ஆறுதல் தருவான் முருகன். வடிவேலன் வடிவழகை ரசித்திடும் பக்தன் வான் வீதியெல்லாம் கொலுவிருக்கும் வேலும் மயிலும் மனவீதியில் உலாவரும் மகேசன் மகன் முருகனை பக்தன் தனது ஆத்மாவில் ஆராதிக்கிறான்.